பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 61வது சங்கீதம் 3வது வசனம். Psalm 61 verse 3. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருக்கமாய் இருந்தீர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு அடைக்கலம். சத்துருவுக்கு எதிராக நீ இருந்திருக்கலாம், ஆனால் அந்த சத்துருடைய கண்கள் உங்க மேல படாதபடி கர்த்தர் உங்களை காத்தார். நான் விசுவாசிக்கிறேன், சில எதிர்க்கு எதிராக நேர் எதிராக அநேக டைம்ல உங்க சத்துருக்கள் கரத்தில் கர்த்தர் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நீ தைரியமா விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை நல்ல ஒரு அடைக்கலமா இருந்து எந்த ஒரு சத்துருவும் உங்களை பார்க்காதபடி, உங்களை தொடாதபடி, உங்களிடத்துல பேசாதபடி, உங்க வாழ்க்கையில குறுக்கிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் சத்துருக்கள் இருக்கலாம், நிறைய இடங்களில் இருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்களை கர்த்தர் மறைத்துக் கொள்வார். எந்த ஒரு சத்துரு உங்களை பார்த்து பொறாமைப்படாத அளவுக்கு கர்த்தர் காத்துக் கொள்வார். நீ தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிஸ்னஸ்ல ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் செல்லுகிற எல்லா இடங்களிலும் எங்களை சுற்றி சத்துருக்கள் இருக்கலாம், எங்களை நெருங்கி கொண்டு இருக்கலாம், எங்களை அழிக்கணும்னு யோசித்து கொண்டு இருக்கலாம், எங்கள் வளர்ச்சியை பிடிக்காமல் இருக்கலாம், எங்கள் மேல் பொறாமைப்பட்டவர்களாக இருக்கலாம், எங்கள் மேல் தீய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து ஆண்டவரே எங்களை மறைத்துக் கொள்வதற்காக நன்றி அப்பா. சத்துரு எங்களை பார்க்காதபடியும், எங்களை தொடாதபடி, எங்கள் மேல் மேற்கொள்ளாதபடியும் நீர் எல்லாரும் கர்த்தாவே மத்தியில் எங்களை அடைக்கலமாக இருந்த ஆண்டவரே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிறீர், உங்களுடைய செட்டையில மறைத்துக் கொள்ளுகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. என்னால் எந்த ஒரு சத்துருக்கள் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே தொடவே கூடாது. வேலை ஸ்தலத்திலோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, குடும்பங்களிலோ, பிசினஸ்லயோ, வெளிநாடுகளிலோ அவர்கள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே எந்த ஒரு சத்துருவை தொடவே கூடாதப்பா. எல்லா இடத்துல ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அற்புதமாய் விடுதலை ஆக்குங்க, அற்புதமாய் நீங்க அவங்களுக்கு யுத்தம் செய்யுங்கப்பா. நீரே காத்துக்கொள்ளுங்க. இதனால சுகப்பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற பிள்ளைகள் இந்த நாளில் அவங்க வாழ்க்கையில் ஒரு சத்துரு இருக்கக்கூடாதப்பா. நீர் அவர்களை காத்துக்கொள்வீராக. விசேஷமாய் கர்த்தாவே அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க, அதில் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஆகாரத்துக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. எல்லாம் நிறைவா இருக்கணும். அந்த வீட்டை ஆசீர்வதிங்க, நல்ல பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க போக்கிலும் வரத்தில் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. உங்களுடைய சமூகம் முன்னும் பின்னுமா இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேவையில எல்லாம் சந்திங்க ஆண்டவரே, ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இதனால கூகுள் பே, போன் பே, பேச்சு மூலமாக காணிக்கைகள், தசமங்களை அனுப்புகிற எல்லாரும் ஆசீர்வதிங்க. அவளை எல்லாம் நிறைவாய் நடத்துங்கப்பா. இன்னும் ஆண்டவரே இதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆண்டவர் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு தீங்கு அவர்களுக்கு அணுகக்கூடாது. வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடனிலிருந்து விடுதலை கொடுங்க. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பலப்படுத்துங்கப்பா. அந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை செட்டின் மறைத்திருக்கிறார். அல்ல சத்துரு உங்களை பார்க்க முடியாது. சந்தோஷமா இருங்க. God bless you.